ஏன்டா டே இன்னும் எவ்வளவு தூரம் தான் வர்றது நான் காட்டியா மகனா நான் எவ்வளவு வெயில் தரிசனம் பண்ணு வரேன் நீ ஆடத்தமா ஆடிட்டு வரியடா வெயில் தரிசனம்னா கொஞ்சம் தண்ணி ஊத்திங்க தண்ணியா ஒன்றா தண்ணி இருக்கு இப்ப கிடையாது நீ வளான்றே உள்ள கச்சா போதுனான்றான் உட்கார்ந்து சரி அத விட எங்கடா ஏமாங்க இவ்வளவு பெரிய மாடி வீடா இருக்குது ஆமா அதான் தேவரா வீடு ஆமா ஏடா இந்த வீடு கட்டுறதுக்கு பணம் எப்படி கட்டுறது அல்ல நம்ம இலவசம் தான் ஆமா என் மகன் கொடுத்தது முத்தாரெல்லாம் போட்டு வந்திருப்பாரு அத்தி கைட்டு குடுக்குறாரு அப்படியா பெரிய பெரிய ஹோட்டலுக்குலாம் நேம் போர்டு வச்சு பார்த்திருப்பேன் சரி தேவரா வீட்டுக்கு நேம் போர்டு வச்சு இப்பதான் பார்த்திருப்பேன் ஆமா நம்ம உள்ள போய் கூப்பிடுறேன் கூப்பிடு ஹலோ மேடம் என்னங்க யா ஒரு தூத்துக்குடி நாட்டாரி சாத்துக்குடி நம்மளுக்கு கிடைக்குமோ இல்ல கிடைக்காதோ நாமத்தை போட்டாச்சுடா யாரா நாமத்தை உள்ள போன் வாங்கணும் கொன்னா தப்பாரு ஓ போடா நீ வந்த மன விட்டுல தேவடியா எண்ணெய் அடிச்சு சூத்து கீச்சு அம்ச போனா கூட விட்டுவல உனக்கு அப்படி வரணும் ஹலோ மேடம் என் மகன் அந்த அளவுக்கு மாயிட்டுக்கிறாடாமா ஆமா எத்த வச்சு மாய்க்கினாலோ ஒரே எதிர வச்சிருப்பாங்க அது எனக்கு தெரியல இல்ல முட்டையில வச்சிருப்பானா முட்டையா என்ன முட்டை கோழி முட்டையில கோழி முட்டை வச்சிருப்பாங்க பாத்து முட்டை வச்சிருப்பாங்க ஹலோ மேடம் எந்த கவிஞன் இவளை
திருப்பதிக்கு போயிருக்க மாட்டேன் நீ அங்க போய் பாரு பெரிய உண்டிகள் இருக்கும் அந்த உண்டிகள்ல 500 ரூபாய் போட்டாலும் சரி நீ 5000 ரூபாய் போட்டாலும் சரி நீ 50000 ரூபாய் போட்டாலும் சரி அது யாருக்கு சொந்தம் திருப்பதி ஏய்வனுக்கு சொந்தம் இப்ப உன் புள்ள அந்த தேவனுக்கு சொந்தம் மாப்பலாம் நான் போறதுக்காக வரலடா இப்போ முதல் வாயில இந்த இடத்துல என் மகனை விட்டு போறதா கிடையாது முதல் வாயில எதனா பொருள் விந்தரிக்கன்னு வருமா நான் வராதான்ற தேவதான் நான் எடுத்துடுவேன் நீ எழுப்பியா நான் எடுப்பேன்டா போட்டி விட்டுடும் ஆடே ஹலோ மனு ஜனங்க அப்பவே சொன்னேன் வீடு கட்டும் போது ஓட்டுல வச்சு வீடு கட்டாலே ஓட்டுல வச்சு வீடு கட்டாதன்னு சொன்னேன் என்ன பேச்சு கேட்டீங்களா விடியட்டும் இடவர எடுத்து முன்ன அந்த திண்ணையை இடிக்கிறா பாத்தீங்களா தெருவுல போறவன் ஒரு கட்ட பையன் ஒரு மொட்டை பையன் ஒரு அந்த பையன் ஒரு இந்த பையன் வந்து பொட்டை பையன் கதவை தட்டுறாங்க பொட்ட பையனு கேக்குறாங்க நான் எப்பேற்பட்ட பண்ணேன் இந்த இடத்துக்கு நான் வரலாமா நான் எதுக்காக வந்து என் மகனால என் புள்ள நான் வந்துக்கிறமே சொல்றேன் எவ்வளவு கேவலமா பேசுறாடாப்பா மன்னவரே மண்ணுவாரி துண்ணுவாரு இப்ப என் நிலைமை அப்படித்தான் ஆயிடுச்சு நமக்கு வந்து நிலம் பாத்தியா நீ ஏன் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டியா தேவ ஊடல் வந்து நம்ம கால் நிக்கிற மாதிரி கால் என்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு என்னையே கேவலம் பேசுறியா ஒன்னை தான் கவனிக்கிறதா இல்ல டேய் நீ அரண்மனைக்கு வா உன்னை தூக்கல் ஏத்தாத விட மாட்டேன் தூக்கல் ஏத்தி 350 ரூபாய் சம்பளம் முடிச்சல பேசுறேன்னா 1500 கொடுத்தா நீ அம்மா பேசுவேன் சரி நான் போய் இன்னொரு வாட்டி கூப்பிடுறேன் ஹலோ மாடா சந்தோஷமா இருக்க போது கதவை தட்டுறாங்க இனிமேல் வீட்டுல சாப்பாடு எதுவுமே கிடையாதுங்க 2 நாளைக்கு முன்ன சாப்பிட்டுமே சிக்கன் எலும்பு துண்டு ஆனா வீட்டுக்கு எடுத்து வெளியே போடுறேன் நாய்க்கு போர்கிட்டு போட்டோம் ஐயோ 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 எல்லாம் நாயின்னு சொல்றல தேவடியா உனாகுடு வந்து நாய் பட்டி கேட்டலப்பா தேவடியா கல்ல தண்ணி விட ஏய் என்ன கண்ணு தண்ணி விடாது வேற எங்க தண்ணி விடுவாங்க அரே வாய மூடா வாய மூட்டு சூதல பேசுவா ஏய் என்ன என்ன கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டியா நம்ம நிலைமை பிடிச்சாங்க தேவட விடாது தேவடு கத்துங்க என் நிலைமை அந்த அளவுக்கு ஆகி போச்சு ஹலோ மேடம் தேவட மேடம் யாரு வந்து ஏய் என்ன நீயா நீ எதுக்குடா வந்த ஷிஃப்ட் மாத்தி விட்டு போலாம் ஏய் 24 மணி நேரமா அங்க தான் இருக்கற டேய் ஏண்டா ஆமா எதுக்கு வந்த இப்ப நீ நான் மட்டும் வரல ஏண்டா நம்ம அரசர் வந்துக்கறாரு ஏய் அறிவு உனக்கு புத்தி இருக்கு அறிவு இருக்கா டேய் அவள யாரா கூட்டி வர சொன்னா நான் கூட்டி வந்தேன் நான் கேட்டியா கதியா ஏய் அதக்கறாரு பாரு அப்பா ஏய் முன்னாடி அப்பா நீங்க எதுக்கு வந்தீங்க பாருங்க எதுக்கு வந்தியா உனக்கு திருமணம்டா என்ன எனக்கு திருமணமா மனோ என்னங்க நமக்கு திருமணம் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க எங்க அப்பா வந்திருக்காங்க அப்படியேட்டா பாருங்க ஆளியே மாமனன் இருக்காங்க அவங்க எங்க இருக்காங்க இத பாத்தியா வாங்க மாமா வாங்க மாமா வாங்க வாங்க மாமா வாங்க எப்போ வந்தீங்க சொல்லுங்க மாமா வாங்க மாமா வாங்க எங்க நீங்க எப்போ வந்தீங்க சொல்லுங்க மாமா வாங்க மாமா வாங்க பாருங்க ஆளிய மாமனாரே வராது வந்திருக்கிறீங்க ஏன் வீடு தேடி பால் சாப்பிடுறீங்களா பழம் சாப்பிடுறீங்களா ஆர்லி சாப்பிடுறீங்களா போன்விட்டா சாப்பிடுறீங்களா நீங்க அது சாப்பிடுறீங்களா இல்ல ரெண்டு எண்ணெய் தான் சாப்பிடுறீங்களா கேட்டு கேட்டு தாண்டி தேவட முன்னுங்க துணி மொத்தி உருவிட்டீங்க பால் சாப்பிடுறியா பழம் சாப்பிடுறியா ஆர்லிக் சாப்பிடுறியா பூஸ்ட் சாப்பிடு சொல்லி சொல்லி கோமத்தால அம்பிட்டீங்க சாப்பிடுறியா மாமா என்ன வாட்டுங்க ஐயோ உனக்கு பொறுப்பு ரொம்ப கதி தேவட முன்னுங்க உன்னை வாழ்த்துற மாதிரி இல்ல ஏந்திரு அப்படியா சரி வந்து போங்க ஏங்க என்னமண்ணா சரியா உன் புள்ளி மாய்க்குனா உன் புள்ளிக்கு அவ்வளவு வேலை செஞ்சு வச்சுக்கலாம் புண்ணு மாய்க்கிறதுல உனக்கு வேலை செஞ்சு என்ன மயக்க முடியுமாடா ஏன் என்ன டேய் ஏடா அந்த கல்யாணம் ஏற்பாடு நடந்துக்குது இந்த பேக் டேய் அந்த வேலைக்கு நீ லாய்க்கு போட மாட்டேன் பாருங்க என் மாமனு இருக்காங்க என்ன செய்து ஏத்து ஒண்ணு கையும் வரல கால் இருக்கு ஒண்ணு மேம்புரியல ஆகல ஒண்ணு ஒரே மட்டும் செய்யா இருப்பாங்க செய்யார் போயிட்டு 9 கிலோ மட்டன் வாங்கிங்க அப்படியே 1 கிலோ சிக்கன் வாங்கிங்க அப்படியே ஆமா ஆகட்டும் 9 கிலோ மட்டனா ஆமா பின்னாடி அம்மாது என்ன கிலோ 100 ரூபாய் விக்கிற மாதிரி சொல்லியே என்ன 1000 ரூபாய்
கிலோ இன்னைக்கு என்ன 100 ரூபாய்க்கு இருமே 9 கிலோ மட்டும் 1 கிலோ சிக்கன் அதுக்கு அவருக்கு தான் உன் உண்மையாவது சாப்பிடல சாப்பிடாத 2 நாளைக்கு முன்ன வாங்கி சாப்பிட்டு வச்சு எலும்பு துண்டுக்குது வெளிய போறீங்க போ நாய் போறீங்க போனியா ஆக்சுவலா என்ன சொல்ல வரேன்னா எப்படியா எங்க இங்கிலீஷ்ல பேசாத அதுவும் வாயில கோல் விட்டாத என்ன சொம்ப பேசுற ஏன் வீடு தேடி வந்தலாதே ஏன் வாய்க்கு கோல் விட்டாட்டு ஏய் டப்பா டான்ஸ் தெரிஞ்சுக்கோ டாபுரு ஓ மேடம் டாபர் வேற நீ செய்வே மேடம், என்ன பார்த்து டாபர்னு சொல்லாத மேடம் தேவடா மேடம் நான் துணி குடுத்துறேன் மேடம் உன் துணியா தேவடா போட்டு தெரிஞ்சுக்க கொஞ்சம் நவ நாளே கிடையவே கிடையாதுடா சித்துவிடு அப்படியே போடாப்பால பத்தினி மேல நடிக்கிறீங்க நீ வர ஏங்க அதனால நீ வாங்கிட்டு வாங்க ஆகட்டும் மேடம். வாங்கிட்டு வாரோ வெள்ளிக்கிழமை நம்ம 2 பேரும் திருமணம் ஏற்பாடு நான் செஞ்சு மலை கொண்டு வரட்டுமா மலை கொண்டு வா. ஆகட்டும் அதான் இவன் இங்க சுத்தி நிக்கிறான். என்னடா ஆச்சு உனக்கு? என்ன வாரி அடிச்சா அவனா குசாங்கன்னு ஓடல மாமா நீ அந்த நாய் சரி பண்ண மாட்டே டேய், நான் வாயை மூடுறா. வெளி. அப்பா டேய், யார் யாருக்கு திருமணம்? எனக்கு மனோகம் மனோவுக்கு உனக்கு திருமணம் இல்லடா. அப்பா மரகத மாலாவுக்கு உனக்கு தான் திருமணம். என்ன மறையல மலவா அப்பா யார கேட்டு நிச்சயம் பண்ணீங்க யாரா கேட்கணும்? அப்பா காலமெல்லாம் வாழ போறவனா என்ன வர வந்து கேட்கணும் டேய், அப்பா இதுவரை நான் கீழ்த்து கோட்டை தாண்டியதே கிடையாது. இன்னைக்கு என்னப்பா என்னை எதிர்த்து பேசுறீங்களா? எப்படி நான் ஒரு பெண்ணை மணக்க போறேன் அதே மனவா இருக்க கூடாது நான் எப்ப மனவ சமைச்சனோ அப்போ என் மனத்தை வரி கொடுத்துட்டேன் வாய்ந்தாலும் சரி செத்தாலும் சரி தாலின்னு ஒண்ணு கட்டினா அது மனோ கைத்துல மட்டும் தான் இருக்கும் ஏய், முரளி, அப்பா என்னோட வர முடியுமா முடியாதா? அப்பா நீங்கள் எத்தனை மணி எடுத்து வைத்தாலும் எனக்கு மனைவியா தகுதி மனோவுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படியா? ஆமா இந்த இடத்தை வர விட்டு முடியாதுப்பா. டேய், இன்னும் 1990 சொல்ல டயலாகே சொல்லிக்கிறீங்க போறோம் டேய், யார்றா பாட்டு? என்ன இதே தான் இருப்பானா? நம்மோடு இவன் வர மாட்டானா? அப்ப என்ன பண்ணாங்க மானம் மரியாதை அத்தனை போய் விட்ட பிறகு. மத்தி போச்சு என்ன டேய், முரளி, வர முடியாது இல்ல? முடியாதுப்பா என்னடா குடுறா அப்படி? டேய், என்னோட உன் தந்தையை மறந்துடுறா? கரைடா! பக்கத்திலே முழிக்கிறதா? அப்பா, என்ன அப்பா வேண்டாம் என்னால் நீங்கள் உயிரை வாய்த்துக் கொள்ள வேண்டாம் அப்பா நாங்கள் வாதி தட்டி கழிக்கவில்லை அரண்மனைக்கு வரேன் அந்த பெண்ணோட கைதுல தாலியை மட்டும் தான் கட்டுவேன் அடுத்த நிமிஷமே நான் மனோகர் தான் இருக்கேன் இதுக்கு சம்மதிச்சா நான் அரண்மனைக்கு வரேன் இப்ப தரேடா? ஆமா சரி மேடம். நான் தெரியாம தான் கேக்குறேன் கேடு. இந்த கத்தில குத்தினா வசத்துடுவா நான் மறுமா 500 ரூபாய்க்கு நடினா 5000 ரூபாய்க்கு நடிச்சிக்கிறீங்க அப்பா டேய், என்ன கொலகாரனா மாத்தாத. ஏய் என்ன வெட்டிடும் உன்னை படுவா. இங்க தான் டேய், இங்கதான் பேசுனது நேரமாடா? அங்க ஒண்ணு டேய், என் மகன் வரேன்னு சொல்லிட்டான். டேய், கல்யாண வேலை நடக்குது. அப்படியா இந்த வேலையை சுறுசுறுப்பா நடத்தணும். டேடா, என் மகன் தாலி கட்டணும்னு அவன் எங்கடா போப் போறான்? என்ன சொல்ற இளவரசி வந்தாலும் மத்தி பாத்துக்கறா ஆ. நீ போலாம் சரி வா, அனுப்பி. தொடுமா வரும்போதே பாட்டோட வர டேய் போய் வந்து இடம் அப்படி அப்படியா இருக்கட்டும் வசந்த மாளிகை போய் வரணும் அப்படியா அங்க தான போய் வரணுமா வசந்த மாளிகை டேய் வாடா இங்க சொல்லையா கல்யாணம் ஆமா எங்க இளவரசிக்கு கல்யாணம் ஆமா உங்க இளவரசருக்கும் எங்க இளவரசிக்கும் திருமணம் இது இல்லிசியா இளவரசிடா இளவரசி ஆகட்டும் மணவரை போட வேண்டும் போடு முடி. ஏய் ஆ, முதல்ல மாப்பிள்ளை நான் போயிட்டேன் போடா மாப்பிள்ளை மாப்பிள்ளை எப்பா குடிகார மாப்பிள்ளையா வர்றான் எங்க இளவரசிக்கு போறாய அவர் குளிச்சிங்கன்றா குச்சிங்கறேன்றா நீ தான் சொல்லிக்கிறாரு குடிச்சுக்கிறாரு கம்முனுதுனா உங்க காலை கம்முனு இருப்பானே ஏய். கெட்டியாத்துல கேய் தத்துரு அடிங்கமா பாடுவல் கம்முனுடா குடிகார மாப்பிள்ளையா டேய் நீ சேர்ந்து ஏய் கம்முனுனா
கம்முனு இருக்கணும். போயிட்டுமா இளவரசி, என்னடா வாங்க. மாப்பிள்ளை வர்றார், மாப்பிள்ளை வர்றார், மாப்பிள்ள வரார் மாட்டு வண்டியிலே மாப்பிள்ள பெத்த அப்பா வரார் மொட்டை வண்டியிலே. ஏய் ஓ, இப்போ நான் என்ன பண்ணேங்க உங்க பதில் தூங்கணும். மாப்பிள்ளை பெத்த அப்பா ஓட்ட வண்டியில வந்தாரு. உன் தாலி அறுத்துருவான் பாரு. ஏய், யார் மாமா? ஓட்ட வண்டியில வந்தாரு. ஏய், என்ன? ஓடு வண்டி. மாடு வண்டி சொல்லிக்கிட்டே போவாத இடத்துல போய் வந்துருவோம். ஐயோ, எப்பா என்னடா தூங்குறதுக்கான ஆயிட்டீங்கன்னு வரீங்க மாப்பிள்ளைங்க. ஒரு மாதிரியா வாசனை வருது மாப்பிள்ளை மேல குடிச்சா மயக்கமா தானே இருக்கு எது குடிச்சா மயக்கமா தான் இருக்குமா குடிச்சா மயக்கமா இருக்குமா போடா, போடா. அண்ணா, பாருங்க. என்ன மாப்பிள்ளை ஒரு மாதிரியா இருக்காரு? ஒண்ணும் இல்ல. வெளிநாடு சென்று வந்தா இல்லையா? அந்த செஞ்சல உயர்ந்த ஆமா, செட் இல்ல. உடல்நிலை சரியில்லை. அப்படியா? அவர் ஊசி போட்டு 145 ரூபாய் டானிக் ஊத்திட்டானுங்க. இது 145 ரூபாய் டானிக்கா போய் சாப்பிட்டு தரணும் சாப்பிட்டு டிமாண்ட் பேசுறேன். 145 எம்ஆர்பி டானிக் தான், இங்கிலீஷ் டானிக். எம்ஆர்பி டானிக்கா பிராண்டி ஓட்டு வண்டி போலிமங்கலம் பிராண்டி. இது ரேண்டியா அப்பட குடிச்சுக்கிறாரா அட பாவிதே ஏய், சாவச்சுறாங்க. டேய் எங்க இளவரசாச்சாரே மணமகளே மருமகளே வாவா உன் வலதுகாலை எடுத்து வைத்து வாவா உளம் இருக்கும் குணமகளே வாவா உன் வாசல் திறந்திருக்கும் வாவா. வா. வாயை நீ வேற அடிச்சிட்டு கிடக்குற. என்னடா? இதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆன உனக்கு இதே இல்லையா? பாருங்க பாருங்க அப்பா அப்பா என்ன சொல்ற? கல்யாணத்தோட பாரு ஆ, ஏய், இப்பதானே ஆரம்பம். இப்பதானே என் மகளுக்கு திரும்ப செய்ய போறேன். என்ன பண்ணிக்கிறே இல்லையான்னு கேக்குறேன். இப்ப இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் நம்ப முடியல. ஏன்? அதாவது 8வது படிச்சவங்க ஒரு லவ், 10வது படிச்சவங்க லவ், 12வது படிச்சவங்க லவ், இதெல்லாம் லைசென்ஸ் இல்லாத லவ். காலேஜுக்கு போதுக்கு பாரு, அதான் லைசென்ஸ் இருக்கிற லவ். அப்படியா? கேட்ட வேற ஒண்ணு இல்ல. அப்படி இல்லாம கிடையாது என்னுடைய மகள். அச்சோ நானும் மடம் திளங்குது. ஏண்டா? இது மட்டுமாக்குது. யா. அச்சோ நானும் மடம் பைப்பு யார் வாழு புதுவாழு பெட்டு. டேய், நீ இப்படியே பேசுறத உன் பெண்டு பேசுறான். ரெண்டு பைப்பு வாட்ச் போட்டுருவான் என்னடா உனக்கு அந்த கிரீஸ் பட்டா இருக்காது ஐஸ்வரி நான் வழுது ஐஸ்வரி கேமரா பச்சை வழுது ஐஸ்வரி அவளு கைச்ச பையா எத்தனை கப்பல் அட்வான்ஸ் வாங்கி தாடி அத்துக்கு தெரியுமா நாங்க டேய் 25,000 பாக்கிய கட்ட வந்துக்கிறேன் நீ திருவாரூர் கப்பல் ஆக்கே பெட்ட கம்பெனி வார்த்தை விடாதறான்னு சொல்லிக்கிறேன் நானு. நீ கம்முனு மல்ல நம்ம பேசு. பண்ணாத மேல நம்ம எப்படி இப்படியே பாய்க்கிறோம் நீ பொண்ணு குத்துக்கு வேலைக்கார நாய் இவன். வேலைக்கார நாயா நாயே. இந்த நாயில நாங்க நக்கிட்டு போட எங்கடா? என்னது? யாருக்கிட்ட என்ன பேசிக்கிறேன் டேய், ஏமாங்க அது போட போட்டோம் ஏய் அடிச்சுடா மச்சான் நீ அது கூட ஏய். நான் சொல்ற மாதிரி சொல்லு சொல்லு ஏன்னா இவ்வளவு பெரிய சபையில உனக்கு திருமணம் ஆக போகுதுன்னா ஆமாட்டா. இரு மனமும் ஒரு மனமா வந்தா திருமணம் ஆகும். திருமணம் என்பது ஆயிரங்களுக்கு பயிர் பயிறு. அதனால நான் என்ன சொன்னா பயிர் நீ என்ன சொல்றீங்க உலகான மாதிரி பயிறு 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 ஆமா ஏய் அதனால பணிவா இவ்வளவு பேர் மத்தியில பணிவா ஒரு வணக்கம் வணக்கத்து வைமா அனைவருக்கும் வணக்கம்மா. நான் நெட்டா வைக்கிறீங்க அப்பா வணக்கம் வாடி போடி சொல்ற. ஏய், என்னடா? இப்ப ஐஸ் ஒரு நாட்டு இளவரசி என்ன வார்த்தை இது? அவ இளவரசி இல்ல ஏய், ஏய். இளவரசியா டேய் அது போனா போட்டான் நல்ல பணிவா வைமா வணக்கம் அனைவருக்கும் வணக்கம்மா. ஆமா அம்மா வந்து இந்த ஊர்ல எலெக்ஷன் நிக்க போறாங்க ஏய். அம்மா அது வரலச்சுன்னா ஏய். நீங்க வலிக்காதாங்க குத்துங்க குத்துங்க சரி அது கூட போட்டோம் நான் சொல்ற மாதிரி சொல்லு மாரியாத்தா தாயே மாரியம்மா தாயே, காளிமா தாயே காளியம்மா தாயே, காஞ்சி மீனாட்சி காஞ்சியே. மீனாட்சி டேய் ஆஞ்சி மீனாட்சியா என்னடா அட பாவி காஞ்சி காமாட்சி காஞ்சிலே விசாலாட்சி மதுரையிலே மீனாட்சி முறுக்கப்பட்டிலே பச்சை அம்மா என் தாயே பட வீட்டுல பட விட்டு ரேணுகா எம்மா என் தாயே எல்லைக்கு அதிகாரி அம்மா நீ நவாபுர நாயகி எங்கள் முன்னே வாரும் அம்மா நீ துள்ளி எழுந்தாலும் என் பாமர மக்கள் தாங்க மாட்டாங்க என் தாயே அரிய செல்லி அம்மா என் தாயே அம்மா, அம்மா, ஓ. ஆமா 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 ஆமா. ஏய் அறிவுடனா நாடகத்தை முடிச்சுட்டு பம்பை வேலைக்கு போறா சொன்னா கேட்டதான் ரெடி அதே புத்தி வந்து நைட்ல என்னடா? கப்பல்ல வந்து வாக்குப்படி
போட்டீங்க நீங்க பாருங்க. எப்படி எப்படி மாசக்காலம் சேரும் சேரணும். ஆ, அதாவது பம்பு வேலைக்கு போறணும். ஆ. மோடி வித்து சேரணும். ஆ. எள்ளு விக்கிறணும். ஆ. நானா என் மனம் விட்டு சொல்றேன். ஏய் இன்னும் நாவு பாய் விக்கிறவங்க போட்டா அவ்வளவு அது மட்டும் கிடையாதுடா வெளிய வருவான். பொறி உண்டை வைக்கிறவனும் ஐயோ பஸ் ஸ்டாண்ட்ல இஞ்சி மரப்பா வைக்கிறவனும் அது மட்டுமா விக்கிறானுங்க. பலாசால விக்கிறவனும். சரி அதெல்லாம் போட்டா நீ வலுக்கு ஐட்டு போய் மூணு நாத்து அத்தனை வாயாடா உன் வாயா டைப்பா பாட்டு கொல்தா அட உன் நாச வாய் என்னடா ஐஸ் போய் உட்காருங்க எங்க வச்சு வாயினடா வாயினடா ஐயோ அம்மா மெதுவா உட்காருமா மாப்ள பொண்ணு உட்கார பொசிஷனே சரியில்லையே. என்னடா எவனோ பொண்ணு குட்டி குத்துட்டு இருக்கறான். அப்பா பொண்ணு பாருங்க பையன் இந்த புள்ள என்னடா புரியுதா அம்மா வந்து ஏய் ஐயா பொண்ணுடா அது சரி சரி இருக்கா. என்னடா பொண்ணு கைத்து மாலை இருக்குது மாப்பிள்ளை கைக்கு மாலை இல்லையே மாலை மாலை என்ன பண்ண இப்போ நான் மாலை வரையாது போட்டா என்ன வெயிட்டுக்கு தெரியுமா? மாலை வரைய அந்த மாதிரி போடாத ஆ. மாலையை கீழே போட்டு என்ன? இந்த தாமாட்டு அந்த மாதிரி போடாத என் தலைமையில போடு ஐயோ இப்ப போட மாட்டேன். நீங்க நைட்டு நூறு ஆட்டாட்டி ஏய். போய் கொஞ்சம் அம்பாவுக்கு வாங்கிக்கின்னு ஏய். ஜேஸ்பாடு பஸ் ஸ்டாண்ட் போய் நிக்கும். ஏய். அங்க போய் நின்னோனே நம்ம சம்பளத்து வாங்கி பெரிய பாறாங்களை தூக்கி போட்டு போறோம். அல்லோலியோ தோத்தரோ அண்டவரே மேரி மாதா இது என்ன கல்யாணம் ஆகுது 3 தேவதைங்க எத்தனை நான் உட்கார வச்சு கல்யாணம் ஐயா கல்யாணம் கல்யாணம் என்ன ஐயா அல்லோலியோ தோத்தரோ அண்டவரே மேரி மாதா ஐயா வந்து நான் கோவம் வரல. ஏய். ஆனா உன்னோட விசுவரத்தை காட்ட வைக்கல. காட்டு மண்ணா காட்டு மண்ணா காட்டு. ஏய் ஐயாக்கு மாலை குடுறா ஏண்டா மணமகள் அமர்ந்து விட்டாங்க முகத்துல நெருங்கி விட்டது ஓ ஐயே ஐயோ ஐயே கல்யாணத்துக்கு வரல ஏய் ஐயோ மணியே ஆயிரு வரலான்னு வந்துக்கிறான்டா காரை கிணறு காலை விட்டு சேர்த்து விட்டுக்கிறான்டா ஐய் செத்துட்டானா? ஆண்டா. நீ என்ன சந்தோஷமா இருக்கற? ஆயிரத்தி 10 வட்டிக்கு ஒரு 10,000 கடை வாங்கியிருந்தா அப்ப பணம் கொடுத்து செத்து போனா. அவர் வந்து என் வீட்டு திண்ணை மேல உட்காந்து அம்பி பணத்தை கூடு வெட்டி கொடு பணத்தை கூடு வெட்டி கொடுன்னு தொல்லை பண்ணுவான்டா போய் சேர்ந்தா 10,000 முத்து ஐயர் சதுரமா சதேஸ்வரி. நம்ம ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நடுமண்டத்துல முத்தாலி அருக்கு 7 லட்சம் வாங்கி வச்சிருக்காரு. அது என்னடா வச்ச? ஏய் அந்த புண்ணியவா 5 பைசா வட்டிக்கு 4 பைசா வட்டிக்கு 3 பைசா வட்டிக்கு வாங்கி ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடகமன்றத்தை கட்டி இருக்கிறார். மொத்த கம்பெனி முதலீடு 77 லட்சம் ரூபாய். நான் 7 லட்சம் ரூபாய் வாங்கிக்கிறேன்டா. அந்த புண்ணியவா அந்த வீட்டுக்கு நான் புள்ள போறக்கலடா 10 பைசா வட்டிக்கு நான் கூட வாங்கி அந்த குத்துறேன்டா. நீ 10 பைசாக்கு வச்சு வாங்கிடுவேன். ஆமாண்டா இது இன்னும் வாங்கி வேணா 10 பைசா வட்டி கொடுப்பேன். என்ன மட்டுமே சொல்றா. ஐயர் போனா போட்டா. இப்ப திரும்ப அப்படியே நடக்கட்டும் நடக்கட்டும். கெட்டி வேணும் அப்பா இந்த பெண்ணோட கைத்துல தாலியை கட்டின மாதிரி இவங்க கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறியா ஏண்டா, மகளே? காதலி போதடா.